அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 1, 2026. இன்றைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. வானத்தில் நிகழும் அபூர்வ மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கதவுகள் தானாக திறக்கப் போகின்றன. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு இன்று திடீர் பணவரவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் யோகமும் அமையப் போகிறது. அதே சமயம் இன்று சந்திராஷ்டமம் எந்த ராசிக்கு எந்த நேரத்தில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உழைப்பாளர் தினமாக இன்று உங்கள் உழைப்பிற்கான முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா? உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட பலன்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தின் சிறப்பு அம்சங்களையும் நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களையும் முதலில் விரிவாக காண்போம். இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி. இன்று மே முதல் நாள் ஆகும். தொழிலாளர் தினமாக இன்று பல விசேஷங்கள் இணைந்து வருகின்றன. இன்று சித்ரா பௌர்ணமி மற்றும் புத்த பூர்ணிமா ஆகிய மிக முக்கிய ஆன்மீக தினங்களாகும். இன்றைய நல்ல நேரங்களை பற்றி காண்போம். காலை நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. தவிர்க்க வேண்டிய நேரங்களை பற்றி காண்போம். முக்கியமான முடிவுகள் எடுக்கவோ அல்லது புதிய முயற்சிகளை தொடங்கவோ கூடாத நேரங்கள். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி மற்றும் நட்சத்திர விவரங்களை பற்றி காண்போம். இன்று இரவு 11:07 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பிறகு பிரதமி திதி தொடங்குகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை 2:41 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் அமைகிறது. இன்று சித்த யோகம் நிலவுகிறது. இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அந்த ராசியை சேர்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பற்றி காண்போம். இப்போது உங்களுக்கு உங்களோட ராசியை தெரிஞ்சுக்கணும் போது கீழே இருக்கிற டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணுங்க. அது உங்களோட ராசிக்கு கரெக்டாக கொண்டு போயிடும். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ள நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகள் வரலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றியை அடையலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் பேசும் பொழுது கவனமாக இருக்கவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு சுமாராக இருக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு மன நிம்மதி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் இனிய நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பாராட்டை பெறுவீர்கள். புதிய முதலீடுகளை செய்ய இன்று உகந்த நாள். மாலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ள நாள். சுப காரியங்களுக்காக பணம் செலவழிக்க நேரிடலாம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியை பெறலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபம் தரும் அற்புதமான நாளாக இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேற வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க சந்தர்ப்பம் உண்டு. அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்கள் இன்று கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும். வியாபாரத்தை பொறுத்தவரை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். புதிய ஆடைகள் அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும்.
துலாம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. திட்டமிட்டு வேலைகளை செய்வதன் மூலம் குழப்பங்களை தவிர்க்கலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது வேகம் வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிறைவு தரும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த கடனுதவி இன்று கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆர்வம் மற்றும் துடிப்புடன் கூடிய நாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்களுடன் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். காதல் விஷயங்களில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தனவரவு மற்றும் சொத்து சேர்க்கை உண்டாகும் நாள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நிம்மதியான நாள். மன அழுத்தங்கள் குறைந்து உற்சாகம் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு பலப்படும். வீட்டில் உள்ள சுட்டிகளின் சேட்டைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். சேமிப்புகள் உயரும். தான தர்மங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை அடைவீர்கள். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் நாள். நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக மக்கள் உங்களை போற்றுவார்கள். இருப்பினும் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வையுங்கள். முக்கியமான பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாளை கடந்து செல்லலாம். இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.